ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டெஸ்ட்டு 9 உள்ளது. ஏனி டெஸ்ட்டில் 9 உள்ளது டெஸ்ட்டை எழுதியிருந்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சும்மா ஒவ்வொரு தான் பார்க்க போகிறோம். கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. பிடிஎஃப் கேட்காதீங்க, ஆனால் பிடிஎஃப்லாம் தர முடியாது, அது இஷ்யூ ஆகும். அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணால பிடிஎஃப்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால் பிடிஎஃப் கேட்காதீங்க. எல்லா கொஷினும் நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ண முடியாது, ஏன்னா அதுவும் இஷ்யூ ஆகும். ஓவராலாக டெஸ்ட்டு நான் எப்படி எழுதினேன் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். இந்த டெஸ்ட்டு என்னென்னா தமிழ் ரொம்ப தப்பு வரும், ஏனே தெரிய மாட்டேங்க. நிறைய தப்பு போடுறோம். கேர்லெஸ் மிஸ்டேக், எக்கச்சக்க கேர்லெஸ் மிஸ்டேக் வருது. அது எப்படி திருத்தன்னு எனக்கு தெரியல. நம்ம நம்ம படித்து வச்சுருப்பாங்களோ அதை வச்சு கெஸ் பண்ணி தான் போடுவோம். அதுலேயும் முக்கால்வாசி இது தப்பாக வருது. ஏன்னா அவங்க சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஓல்டு கொஷினும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட தமிழில் எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும். அதனால் சிலபஸ் ஸ்கோர் பண்ணலாம் படிக்க முடியாது. ஏன்னா 9th ஃபுல்லாக படிக்க நேரம் 9th உள்ளதும் எல்லாமே மொத்தமாக வரும். அப்படிங்கிற முச்சில் எல்லா மாடலுமே நம்ம டெஸ்ட்டில் கேட்ட மாதிரி தான் இருக்குது. எல்லா டெஸ்ட்டுக்குமே எல்லா மாடலும் வந்துடுது. அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாடல் தெரிலனா அதில் தப்பு மறுபடியும் வந்துட்டு தான் இருக்குது. சிலபஸ் வைஸாக போகும்போது நம்ம படிக்க நேரம் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கிட வேண்டியதான். எனக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் இது பண்ண முச்சில் எல்லாம் குழம்பி போயிடுறேன் முக்கால்வாசி நேரம். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு ஒரு வேளை அது ஈஸியாக இருக்கலாம். தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் டஃப்பாகவே இந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல் புக்கில் உள்ளது அப்படியே நான் கூட என்னென்னையாவது போட்டு எழுதிடுவோம், மனப்பாடம் பண்ணியாது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேறு கொஞ்சம் நிறைய தப்பு போட்டிருந்தேன். எத்தனை தப்புன்னு கரெக்டாக பார்க்கல. ஆனால் டெஸ்ட்டில் மார்க்கு 116 வந்துருந்து. வேறு உள்ளது கஷ்டம்னு இல்லை, ஆனால் நம்ம என்னென்னா கொஞ்சம் நல்லாவும் படிச்சிருக்கணும். கொஞ்சம் இது நம்மளுக்கு கெஸ் பண்ணி போட்டால் கரெக்டாகவும் வர்றது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. கேர்லெஸ் மிஸ்டேக்காக 2-3 போட்டிருந்தேன். என்னத்துக்குடா கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. மாதிரி 2-3 கொஷின் கொஞ்சம் ஆப்ஷன் சேமு 2 கொஷின்கிட்ட. அந்த மாதிரி 2 கொஷினுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. மற்றபடி எக்ஸாமில் இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா 20 கொஷின் மேலே தப்பே வருது. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. தமிழ் வர கொஞ்சம் நல்லா படிக்கணும், டீப்பாக படிக்கணும், படிக்கிறதை தெளிவாக படிக்கணும் அந்த மாதிரி தோணுது. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் நம்மளுக்கு இந்த வல்லினம் மிகா இடம், அப்புறம் நிறுத்தல் குறியீடு அதிலலாம் நல்லா தப்பு வருது. எல்லாருக்கும் அந்த டாபிக் கஷ்டமானா தெரில, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் 2023 உள்ள ஓல்டு கொஷின் பேப்பர் அதுவும் போட்டிருந்தாங்க. இது உங்களுக்கெலாம் எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதியிருப்பீங்களா, அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நடப்பு நிகழ்வு ஏற்கனவே கிறிஸ்டியோபா அகாடமிலேருந்து படிச்சுட்டு முடிச்சில் படித்ததை வச்சு தான் எழுதினேன். ரொம்ப படிக்க முடியல. டைமு நம்மளுக்கு என்னென்னா ஃபுல்லாக பிஸியாக இருந்த மாதிரியே ஃபீலாக இருப்போம், ஆனால் சும்மா தான் இருப்போம். அந்த மாதிரி தான். இதில் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் இது கெஸ் பண்ணி போட்டு தான் கரெக்டாக இருந்துச்சு. வேறு படித்தது ஞாபகம் இருந்துச்சு. அது காலையில் ஒரு செப்டம்பர் 15 வரை லைட்டாக பார்த்தேன். வேறு உள்ளது பார்க்க டைம் இல்லை, அதனால் அதுலேயும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மேக்ஸில் எல்லாம் கரெக்டுன்னு போட்டதுலேயே தப்பு 2-3 தப்பு போட்டிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்லி நீ தான் பார்க்கணும். மேக்ஸ்லாம் எல்லோரும் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஓகேயா இருக்கா அந்த மாதிரி இப்போ சொல்லுங்கள். நான் மேக்ஸு காலையில் ஒரு 1/4 மணி நேரம் இருந்து படப்படன்னு பார்த்துட்டு தான் அங்கே போய் போட்டேன். ஃபுல்லாக இருந்து பார்த்தேன் அப்படிலாம் சொல்லலை. ரவுண்ட் பண்ணி வச்சாலாம் தப்பு வந்துச்சு. இதில் எதுக்கு 8 வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, இனி தான் பார்க்கணும். இதுவும் 24/7 வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுவும் தப்பு. நிச்சயமாக பை மீப்போவா மேலே உள்ளது மீச்சியமாக. கான்செப்ட் நான் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் 75ன்னு தெரியும். அதுக்கப்புறம் அது எப்படி அப்படின்னு சொல்லி 375 போட்டு வச்சு தப்பு வந்துச்சு. அதான் நம்ம ஒரு கொஷின் தெரியும் கரெக்டுன்னு தெரிஞ்சால் எனக்கெல்லாம் அதை போட்டுருக்கேன். அதை விட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யோசிக்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் போன டெஸ்ட்டில் உள்ளது இந்த கொஷின் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவை கரெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த ஷெடியூல் சனிக்கிழமை உள்ள டெஸ்ட்டுக்குள்ளது கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கம் இருக்கும், நம்ம படிக்க வேண்டியதான். அதுவும் பிறகு என்னென்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.